வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், முக்கியமான எம்எல்ஏ திடீர் என்று மரணித்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. யார் இந்த திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ? என்ன காரணத்திற்காக திடீரென்று மரணித்திருக்கிறார்? இதில் மர்மம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்றத பற்றி இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவத்தை பற்றியும், இந்த சூழ்நிலையில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் எந்த சூழலில் இருக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நமது நியூஸ் சேனலில். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ திடீரென்று மரணித்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்த கோர சம்பவத்தின் காரணமாகத்தான் உயிரிழந்திருக்கிறார் என்றும் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற மக்களே. திமுகவின் எம்எல்ஏ எந்த மாவட்டத்தின் எம்எல்ஏ எந்த அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ தான் தற்போது மரணித்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறதே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த கோர சம்பவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு கண் துடைப்பிற்காக திமுகவின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் 10 லட்சம் ரூபாய் இறந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெற்றும் வரும் குடும்பத்திற்கு தலா 50,000 கொடுத்து வருகிறார். இது முழுக்க முழுக்க கண் துடைப்பிற்காக மட்டுமே என்று அப்பகுதி கள்ளக்குறிச்சி மக்கள் தெரிவிக்கிறார்கள் மக்களே. இதற்கான முழு பொறுப்பும் திமுக ஆட்சி தான், திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும், திமுக இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மக்கள் பெரும் சோகத்துடனும் கவலையுடனும் கோபத்துடன் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் சில அமைச்சர்கள் சிக்கப் போகிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்றதை. இதுதான் அப்டேட். முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.